இனிய மாலை வணக்கம். இதுதான் என்னோட முதல் பேச்சு இந்த குரூப்ல. நான் படிச்ச புக் வந்து வெண்ணிற இரவுகள் குறித்து தான் நான் இன்னைக்கு பேச போறேன். எழுத்தாளர் ஃபியோதோர் தஸ்தவ்ஸ்கி. இது அவரோட நான் படிக்கிற புக்ல இது அவருடைய 2வது புக். ஃபர்ஸ்ட் புக் வந்து எனக்கு ராட்ரிக்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. நிலவரை குறிப்புகள்னு சொல்லிட்டு அவர் படிச்சுட்டு எங்களோட இன்னொரு புத்தக குழுமத்துல பேசும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வாங்கி படிச்சேன் நான். ஆனா என்னால அந்த புக்ல ஒரு 15 தாள் கடக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா நான் முதல் முறையா ஒரு என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு டீப்பான ஒரு ஆழமான விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு புக்கை நான் படிக்கிறேன். என்னால சுவாரஸ்யமா அதை படிக்க முடியல. ஆனா ஏன் எல்லாரும் இந்த புக்கை இவ்வளவு நல்லா பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் ஃபர்தரா படிச்சப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த புக்கு. ஸோ இந்த புக்கை நான் ஊருக்கு போயிருக்கும் போது ஓகே ஃபியோதோர் தஸ்தவ்ஸ்கியோட புக்குன்னு சொல்லிட்டு நான் கடையில வாங்கி படித்தேன். வெண்ணிற இரவுகள், அதாவது 4 இரவு ஒரு காலை, இதை தான் அத்தியாயமா அவர் வச்சு எழுதியிருப்பாரு. மொத்தமே 5 அத்தியாயங்கள் உள்ள. ஸோ அந்த 4 இரவுகள்ல என்ன நடக்குது, ஒரு பொண்ணை வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சிட்டியில ஒரு ராத்திரியில இந்த கதாநாயகன் மீட் பண்றான். அது ஒரு வித்தியாசமான சூழல். அந்த பெண் பயந்து பயந்து நடந்து போயிட்டு இருக்கா. அந்த ராத்திரியில யாரோ அவனை வந்து அவளை துரத்துற மாதிரியும். ஸோ இவர் இதை சான்ஸா எப்படியுமே ஒரு ஆண் என்ன பண்ணுவான், ஒரு பெண்ணை பார்க்கும்போது அதுவும் அந்த பொண்ணை ரொம்ப அழகா இருக்கு, இந்த தனிமையில போய் அவளை யாரோ இது பண்ண போறாங்க, ஏன் நான் இந்த சூழ்நிலையை யூஸ் பண்ணி அவளை போய் காப்பாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் போய் காப்பாற்றணும்னு போவான். ஏன்னா அவனுடைய வாழ்க்கைய சொல்லியிருப்பான். ரொம்ப தனிமையான ஒரு வாழ்க்கை அவனோடது. 4 சுவத்துக்குள்ள எப்பயுமே ஏதோ ஒரு கனவு உலகத்துல எப்ப பாரு எதையோ கனவா இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்குமே, அந்த மாதிரி கனவு உலகத்திலேயே வாழக்கூடியவன் அவன். ஸோ இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அவன் அதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போறான். போய் பேசும்போது முதல்ல அந்த பொண்ணு, எந்த பொண்ணா இருந்தாலும் பயந்து ஓடுவாள், அது மாதிரிதான் அவளும் விலகி ஓடுறா. ஆனா அப்புறமா அவளால அதை மறுக்க முடியல. ஏன்னா அவர் உதவி செய்யறாரு, வேற ஒரு ஆணிடம் இருந்து காப்பாற்றுறாரு. அப்புறமா அந்த ஒரு இரவுல இருந்து அவர்களுடைய உரையாடல் ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்த நாள் இப்படியே அவ முதல் நாள் உரையாடல் அப்போ அவளுடைய கதைய சொல்லல, இவரை பேச விடுறா. 2வது இரவும் நம்ம மீட் பண்ணலாம், இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணும்போது அவளுடைய கதைய சொல்றா. கிட்டத்தட்ட இவனை போலவே அவளுடைய வாழ்க்கையும் ரொம்ப தனிமையான வாழ்க்கை. அவளோட பாட்டி அவளை வந்து இவ ஒரு 17 வயசு பெண்ணாதான் இருப்பா. ஸோ அவளை எங்கேயும் போய் அவ கெட்டு போயிடக்கூடாது, இளம் வயதுக்காரியா இருக்கா, அவளுக்கு அம்மா அப்பா கிடையாது, அதனால அவளை எப்பயுமே அவளுடைய துணியோட சேர்த்து ஒரு ஊக்கு போட்டு அப்படி வளர்ந்தவ தான் அவளும். ஸோ 2 பேருக்கும் இதுல ஒரு கனெக்ஷன் வந்துருது. அவளோட கதைய சொல்றா, இவ கதைய சொல்றா. அப்புறமா தான் தெரியுது இவ யாரோ ஒருத்தர லவ் பண்றா. அந்த 2வது இரவுலயே இவன் அவ மேல காதல் வயப்பட்டுறான். ஸோ இது எப்படி போகுது, இந்த 4 இரவுகள்லயும் அவங்க என்னெல்லாம் உரையாடல்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த கனவுலக வாசி அவனுடைய வாழ்க்கையை அவன் எவ்வளவு அழகா சொன்னான், இந்த பொண்ணு அவளுடைய நிலைமையை எப்படி சொன்னா, இதெல்லாம் அவர் வெளிக்கொண்டு வந்த விதத்தை நான் இப்ப சொல்ல விரும்புறேன். அதாவது நம்மளுடைய ஃபீலிங்ஸை நம்ம அவ்வளோ எளிதா நம்மளால எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு நிறைய தோணும். அந்த தோன்ற எல்லாத்தையும் நம்ம அடுத்தவங்களுக்கு கொண்டு சேர்க்கும் போது அது நம்ம ஃபெயிலியர்ல தான் முடியும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. பட் இந்த ஆள் ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு, இந்த கதை சொல்றவர். அந்த கனவு உலகத்துல அவர் வாழும்போது அவர் எப்படிலாம் ஃபீல் பண்ணுவாரு, அந்த கனவை எப்படி ரசிப்பாரு. ஒரு கட்டத்துல சொல்லுவாரு, நான் உன்னைய கூட நான் கனவு கண்டிருக்கேன், நான் இப்படி ஒரு பொண்ணை மீட் பண்ணுவேன்னு நான் முன்னாடியே நீ கனவுல வந்தவதான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் அந்த பொண்ணுமே வந்து தடுமாறுவா. ஏற்கனவே ஒரு பையனை நம்ம காதலிக்கிறோம், அவனுக்காக வெயிட் பண்றோம், ஆனா இந்த ஆள் அவனை விட நல்லவனா இருப்பானோ, நீங்க அவனா அந்த பையனா இருந்துடக்கூடாதா அப்படின்னு. அதாவது ஒரு உணர்ச்சி போராட்டமா தான் அந்த 4 இரவுகளுமே கடந்து போகும். ஸோ அதை இவர் நல்லா ரொம்ப அழகா தெளிவா நம்மளுக்கு கொண்டு கடத்திடுவாரு. நம்ம ரொம்ப நல்லா அதை என்ஜாய் பண்ணி படிக்கிற மாதிரி அவர் கொண்டு வந்துட்டாரு. ஸோ இந்த 4 இரவுகள் அந்த 5வது காலையில என்ன நடந்துச்சுங்கிறதையும், அந்த 5வது காலை அவருக்கு ரொம்பவே வித்தியாசமானதாக இருக்கும். இந்த 4 இரவுகள் அவர் அனுபவிச்சதை விட அந்த 5வது இரவு, நான் எல்லாத்தையும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய பேர் படிக்காம இருந்திருப்பீங்க அதுக்காக. ஸோ ரொம்ப நல்லா எழுதியிருந்தாரு. அந்த நிலவரை குறிப்புகளையும் இதையும் நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஏன்னா நிலவரை குறிப்புகள்ல அவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒரு மனுஷனோட மனசுல எத்தனைலாம் அழுக்கு இருக்கும், எந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கும்ன்றத ரொம்ப அழகா கொண்டு வந்திருப்பாரு. எனக்கு பொதுவா வந்து ஒரு
புத்தகம் படிக்கும்போது, அதாவது இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி, வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்த மாதிரி புத்தகங்கள் படிச்சுட்டு இருந்தேன்னா, ஜெனரலா ஒரு கதைகள், சிறுகதைகள் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அதை விட இந்த மாதிரியான கதைகள் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் வந்து மனுஷனோட ஆழ்மன அழுக்குகள் எப்படி இருக்குன்றத ரொம்ப தெளிவா எழுதியிருப்பாரு. ஆனா நான் நார்மலா படிச்ச கதைகள் எப்படி இருக்கும்னா, ஒரு புனித பிம்பம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். எதுவுமே ஒரு மனுஷனோட உண்மைத்தனத்தை உரிச்சு காட்டின மாதிரி இருக்காது. ஸோ எனக்கு இந்த போலித்தனம் இல்லாத ஒரு இவரோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது அந்த நிலவரை குறிப்புகள் அப்படி இருக்கும்போது, இந்த கதை எப்படி இருக்கும்னா டோட்டலா ஒரு காதல் வயப்பட்ட ஒரு மனநிலைமையில இருந்து எழுதியிருப்பாரு. ஸோ ரெண்டுமே டிராஸ்டிக், வேற வேற ஒரு தளத்துல இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ எனக்கு அவர் மேல ரொம்ப ரெஸ்பெக்ட் வந்துச்சு. நீங்க எல்லாரும் இந்த புக் படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.